ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு இயரிங் ஹால் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணுறதுல ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்ட் டேஸில் இன்ஸ்டாகிராமில் சும்மா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போதுல இந்த பேஜ் நான் கோ த்ரூ பண்ணேன். இந்த பேஜோட நேம் வந்துன்னு பார்த்தீங்கன்னா KGS ஜுவல்பாக்ஸ் இன்ஸ்டாகிராம் ஆன்லைன் ஸ்டோர். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை சொல்ல விரும்புகிறேன், இது வந்து பெய்ட் கொலாபரேஷன் அப்படி இப்படின்னு எதுவுமே கிடையாது. ஃப்ரீயாகவும் இந்த ப்ராடக்ட்ஸ் எனக்கு வரல. நான் இன்ஸ்டாகிராமில் இந்த பேஜ் பார்த்து எனக்கு பிடிச்சதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு கேட்டு அதுலேருந்து பார்த்து வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான் இது எல்லாமே. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அமௌண்ட்டுக்கு மேலே ஷாப்பிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் அனுப்புவாங்க. ஸோ அந்த வகையில் ஐ காட் 1 or 2 இயரிங்ஸ் அஸ் அ ஃப்ரீ ப்ராடக்ட், அஸ் அ கிஃப்ட் ப்ராடக்டாக கிடைச்சதை தவிர மற்றபடி ஒரிஜினலி என்னென்ன ப்ராடக்ட்ஸில் நான் பே பண்ணணுமோ அதெல்லாம் நான் பே பண்ணி தான் வாங்கினேன். ஒரு அட்வான்டேஜ் என்ன தந்தாங்கன்னா, ஷிப்பிங் சார்ஜஸ் நீங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படின்னாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு அட்வான்டேஜ் எனக்கு கிடைச்சது. ஸோ அவங்கள்ட்ட நான் இன்ஸ்டாகிராமில் தான் பேசினேன். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நான் பேச எனக்கு சான்ஸ் கிடைக்கல. ஷீ சீம் டு பி குட். ஷீ இஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் தமிழ்நாடு ஒன்லி, தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. அண்ட் எனக்கு தெரியாது அவங்க தமிழ்னு சொல்லிட்டு இயரிங்ஸோட பிக்ஸ்லாம் அனுப்ப முடியுமா, எனக்கு செலக்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டப்போ அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக எல்லாமே டீட்டெயில்ஸ் அனுப்பி தந்தாங்க. அண்ட் ப்ரைஸ் வந்து எனக்கு என்னமோ ரீசனபிளாக தெரிஞ்சது. ஸோ அதனால தான் நான் எனக்கு வேண்டிய இயரிங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் இயரிங்ஸ் வந்து கிஃப்ட் பண்ண வேண்டியது இருக்குது இன்டர்நேஷ்னலி. ஸோ அதனாலையும் சரி ஓகே ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் தி ஆர்டர். திஸ் இஸ் ஹவ் எனக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே ரிசீவ் ஆகிருக்கு. ஆனஸ்ட்லி இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஸ்டாகிராமில் ஆர்டர் பண்ணி ப்ராடக்ட்ஸ் ரிசீவ் ஆகுறது. ஸோ அந்த ஒரு போர்ஷன் வந்து நான் டச் பண்ணாமல் இருந்தேன். ஸோ இப்போ அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கு. ஸோ என்னோட அவுட்டர் பேக்கேஜிங் ரிசீவ் ஆகும் நிமிஷத்தில் இப்படி தான் இருந்தது. இந்த செல் என்னுடைய அட்ரஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு சேலத்துலேருந்து வந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா என்னோடய அட்ரஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இதுக்கு மேலே பபிள் ரேப் இருந்து அதையும் நல்லா சீல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்தது. இந்த பாக்ஸ்குள்ளே தான் நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருந்தது. இது கூடவே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த கார்டும் வச்சுருந்தாங்க. இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி டீட்டெயில்ஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ 1 by 1 என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் தான். ஐ வில் ட்ரை டு மேக் இட் அஸ் ஒன் வீடியோ. ஒரு வீடியோவில் முடியாத சுச்சுவேஷனில் பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி அப்லோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னுடைய ஃபேவரட் இயரிங் இது தான். ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இயரிங். அவங்களுடைய பேஜ் போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசனே இந்த ஒரு இயரிங் தான். இயரிங் பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஸோ இம்மீடியட்டாக அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சைஸ் வந்து கொஞ்சம் பிகர் தான். என்னுடைய ஃபேஸ்க்குமே கொஞ்சம் பிகரான சைஸ் தான். பட் டெஃபினெட்லி அது ஒரு பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு ஜும்கா வேர் பண்ணுற ரொம்ப பிடிக்குன்னா கண்டிப்பாக யூ கேன் கோ ஃபார் திஸ் ஒன். இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 150 rupees. ஆனஸ்ட்லி 150 rupeesக்கு இவ்வளோ பெரிய ஜும்கா நான் இது வரைக்கும் ஈவன் நான் மும்பையில் இருந்தப்போ கூட வாங்கினதில்லை, ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ அதனால் எனக்கு இது வந்து வீட்டிலே இருந்து ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே டெலிவர் ஆச்சு. 150 rupeesக்கு இவ்வளோ பெரிய ஜும்கான்னு சொல்ல முடியல. ஐ வாஸ் ரியலி ஹாப்பி வித் திஸ் ப்ராடக்ட். அண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குமோன்னு சொல்லி நினச்சேன். பட் குவாலிட்டிலேயும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. வேர் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ஹெவின்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் மேனேஜபிள் தான். பட் யா, ரொம்ப நேரம் நம்ம வேர் பண்ண முடியாது. இந்த ஹால் வீடியோவிலே எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராடக்ட் இது தான். மற்றதெல்லாம் சின்ன சைஸ், அதுக்கப்புறமா அதுவும் பார்க்க அழகாக இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபேவரட் ப்ராடக்ட். ஸோ அதனால தான் நான் இதை ஃபர்ஸ்ட்லி காட்டுறேன். அந்த ஒரு இயரிங் தவிர மீதி எல்லா இயரிங்குமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக இதே மாதிரி பேக் பண்ணி சீல் பண்ணி தான் வந்தது. மேபி அவ்வளோ பெரிய இயரிங்க்கு அவங்கக்கிட்ட அந்த பேக்கேஜிங் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் மற்ற எல்லா இயரிங்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா பேக் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சிடைஸ் சில்வர் கலர் ஒரு இயரிங். அண்ட் இதுவே ரொம்ப பெரிய சைஸில், ரொம்ப குட்டி சைஸ்ன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ரெகுலர் பேஸஸில் டெய்லி ஆஃபீஸ் போகிறீங்க, அப்போது உங்களுக்கு இயரிங் சேஞ்ச் பண்ணி வேர் பண்ணுற ஹேபிட் இருக்குன்னா அப்போது உள்ள சுச்சுவேஷனில் யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் திஸ் ஒன். அண்ட் இந்த இயரிங்ஸோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50 rupees. நான் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதை போய் நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வாங்கி ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கு பிடிச்ச டிசைன்ஸ் எல்லாமே நான் அவங்களுக்கு அனுப்பி கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அவங்க சம் பண்ணி என்ன அமௌண்ட்டுன்னு சொன்னாங்க. பட் ஐ பிலீவ் இதோட ப்ரைஸ்லாம் 50 rupees தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்கள் அந்த பேஜை செக் அவுட் பண்ணிங்கன்னா மோர் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். மேலே ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. அந்த ரவுண்ட் ஷேப்க்கு இடையில பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளவர்ஸ் இருந்த மாதிரி இருக்குது. கேமரா ஜூம் ஆகுதா? எஸ்.
அந்த 3 ஃப்ளவர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஹேங்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பொதுவா ஜும்கான்னு சொன்னா அந்த ரவுண்ட் ஷேப் தான் இருக்கும். ஸோ அது இல்லாம இது வந்து கொஞ்சம் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் ஐ ஆர்டர்ட் திஸ் ஒன். அண்ட் ப்ரைஸ் வைஸ்மே ரொம்ப ரீசனபிளா இருந்தது. வேர் பண்ணா கண்டிப்பா கொஞ்சம் யூனிக்கா தான் இருக்கும். இப்போ வர வர என்னுடைய லவ் டுவர்ட்ஸ் பிளாக் வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்குள்ள ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த 2 இயரிங்ஸுமே. ஜஸ்ட் பேக்கேஜிங் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து ரொம்ப அழகா இருக்கு பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ஃபார் அன் எக்ஸாம்பிள் இதே மாரி குட்டி குட்டி இயரிங்ஸ் வேர் பண்ண பிடிக்கும்னா டெஃபினெட்லி யூ கேன் கோ ஃபார் இட். இது வந்து ஜும்காலையும் பெருசா இருக்கு. உங்களுக்கு பெரிய ஜும்காலாம் வேர் பண்ண பிடிக்காது. சிம்பிளா இருக்கணும், நீட்டா இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஆக்சிடைஸ் சில்வர் இல்லைன்னா கோல்டன் கலரில் உங்களுக்கு வேர் பண்ண பிடிக்கலன்னா உங்களுக்குள்ள ஆப்ஷன் தான் இது. இட் லுக்ஸ் அமேசிங். நானும் வந்து என்ன நினச்சேன்னா, சரி இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கே கோட்டிங் போகுமா அப்படின்லாம் யோசித்தேன். இல்லைன்னா வரமிச்சிலே அப்படி தான் வருமான்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் க்ளீனாக இருக்குது. எந்த இடத்துலையுமே குறையே சொல்ல முடியாது. மேலே வந்து ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி சன்ஃப்ளவர் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. டு பி வெரி ஆனஸ்ட் சன்ஃப்ளவர் மாதிரி இருக்குது. அண்ட் கீழே வந்து இந்த ஜும்கா. அண்ட் இதில் வந்து கீழே வேறு மாதிரி ஹேங்கிங்ஸ் எதுவும் இல்லை. ஜஸ்ட் இந்த ஒரு ஜும்கா மட்டும்தான் இருக்குது. பிளாக் மெட்டல் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால இதே மாதிரி இன்னொன்று ஆர்டர் பண்ணியிருக்கு. ஸோ அதையும் பார்த்துடலாம். இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாந்த்பாலி ஸ்டைல் அப்படிம்பாங்க. ஒரு சாந்துனா நிலா, அந்த அரை நிலா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ஒரு சின்ன குட்டி ஜும்கா இருக்குது. மேலே உள்ள போர்ஷன் வந்து திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் லைக். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் இதை வேர் பண்ணிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். பிளாக் மெட்டல் 2 இயரிங்கோட ப்ரைஸுமே சேம் தான். அண்ட் அதுக்கு நான் எவ்வளோ கொடுத்தனோ அதே அமௌண்ட்டு தான் நான் இந்த ஒரு இயரிங்க்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோட பிகினிங்லேயே சொன்னேன் கொஞ்சம் ஃப்ரீ ஐட்டம்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. அதில் வந்து எனக்கு 3 இயரிங்ஸ் கிடச்சிது. ஸோ இது வந்து கண்டிப்பாக பார்ட் 1 பார்ட் 2 தான் ஆக போகுது. ஸோ பார்ட் 1ல் இந்த ஃப்ரீ இயரிங்ஸ்லேருந்து ஒரே ஒரு இயரிங் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா நான் இதை ஆர்டர் பண்ணல. பட் இது எனக்கு கிடச்சதில் ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த மாதிரி தான் இது இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கீழே ஜும்காலாம் எண்டில் வந்து இதே மாதிரி ஒயிட் கலரில் பால்ஸ் இருக்குது. ஐ ஹோப் இப்போ கொஞ்சம் விசிபிள் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் அமேசிங். வேர் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஈவன் இந்த குர்த்தி செட்கே பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ அழகாக மேட்ச் ஆகுது. ஏன்னா இதுலேயும் அந்த ஒயிட் கலரில் டீட்டெயிலிங் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் இட் கோஸ் வெரி வெல் வித் திஸ் அவுட்ஃபிட். அஃப்கோர்ஸ் இதோட ப்ரைஸ் எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. அதனால் இதோட ப்ரைஸ் தெரியல. பட் கண்டிப்பாக அவங்களுடைய பேஜில் இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு இயரிங் நான் ஆட் பண்ணணும்னு நினச்சேன். அந்த இயரிங் பார்த்தீங்கன்னா நான் இங்கே லோக்கல் ஒரு ஷாப்பில் வாங்கினேன். இவ்வளோ நேரம் ஜும்கா தான் பார்த்தோம். சரி இதையும் சேர்த்து பார்த்துடலான்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து வாங்கி ஒரு 1 மந்த் இருக்கும். அப்படியே ஜஸ்ட் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் ஹால் வீடியோ எடுக்கிறதுக்காக. அண்ட் இது வந்து ஒரு பேஸ்டல் பீச் கலரில் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் லைக். மேலே வந்து பட்டன் மாதிரி இருக்கும் இந்த பேட்டர்ன். அண்ட் அதுக்கப்புறமா கீழே ஜும்கா வந்து கொஞ்சம் பிகர் சைஸ் தான். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா அந்த 50 ருபீஸ் இயரிங்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் வந்து ஜும்கா வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பட் இதோட ஜும்கா வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அண்ட் இந்த பேஸ்டல் கலர்ஸ் வந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் இது வேர் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். என்னுடைய ஃபேவரட்டான ஒரு ஜும்கா. அண்ட் இது வந்து கொஞ்சம் ப்ரைஸஸ் சைடில் இருக்கும். ஏன்னா நான் இங்கே ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். இந்த இயரிங்கோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹால் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி பெரிய லென்த்தி வீடியோவாக இருந்த மாதிரி இருக்குது. கட் பண்ணி ஷார்ட் ஆகணும். ரிமைனிங் இருக்கிற இந்த இயரிங்ஸ் எல்லாமே கண்டிப்பாக பார்ட் 2ல் வரும். ஸ்டே டியூன் ஃபார் தட். இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பாய்.